குட் ஈவினிங் ஆல். அனைவருக்கும் வணக்கம். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் செகண்ட் பார்ட் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அதோட கண்டினியூஷன் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற வீடியோவில் அந்த பிடிஎஃப் ஒன்று பார்ப்போம். அதுக்கான அதோட அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஓகே, ப்ரீவியஸ் வீடியோ ஸ்டார்டிங் இது பார்க்கலன்னா அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துங்க. டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் அதோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துங்க. ஓகே, வீடியோக்குள்ளார போகலாம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ். இதுக்கு முன்னாடி கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு ஒரு சின்ன ரீகேப் வந்துட்டு பார்க்கலாம். ஸ்ட்ரென்த்து, ஸ்டிஃப்னஸ், இந்த மாதிரி சில மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம். க்ரீப், ஃபேட்டிக், ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜென்ரலாக ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின் பற்றி பார்த்தோம். ஸ்ட்ரெஸ்ஸில் வந்துட்டு டென்சைல் ஸ்ட்ரெஸ், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்னால் வந்துட்டு ஸோ ஃபோர்ஸ் பை ஏரியா, ஷியர் ஸ்ட்ரெஸ்னால் ஷியர் ஃபோர்ஸ் பை ஏரியா, அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம். டார்ஷனல் ஸ்ட்ரெஸ், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு. அடுத்து ஸ்ட்ரெயின் பார்த்தோம். ஸ்ட்ரெயின்னா வந்துட்டு என்னென்னா வந்துட்டு சேஞ்ச் இன் டைமென்ஷன், சரிங்களா, டிவைடட் பை ஒரிஜினல் டைமென்ஷன். இதான் ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன். அதில் வந்துட்டு டென்சைல் ஸ்ட்ரெயின், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின், ஷியர் ஸ்ட்ரெயின், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்லாம் பார்த்தோம். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னா வால்யூமில் டிஃப்ரென்ஸ் வர்றது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், ஓகேங்களா. ஸோ ஷியர் ஸ்ட்ரெயின்னா வந்துட்டு ஷியர் ஃபோர்ஸ்னால் வரக்கூடிய ஸ்ட்ரெயின் வந்துட்டு ஷியர் ஸ்ட்ரெயின். ஸோ அதுக்கப்புறம் ஹூக்ஸில் பார்த்தோம். ஹூக்ஸில் இது வரைக்கும் வந்துட்டு சிங்கிள் டைமென்ஷன். 2 டைமென்ஷன்னா வந்துட்டு லீனியர் ஸ்ட்ரெயின், லேட்டரல் ஸ்ட்ரெயின், அதாவது லென்த்தில் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வர்றது வந்துட்டு லீனியர் ஸ்ட்ரெயின். லேட்டரல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா வந்துட்டு டெப்த்து இல்லைனா பிரெத் இல்லைனா டயமீட்டரில் வந்துட்டு வர்றது வந்துட்டு லேட்டரல் ஸ்ட்ரெயின். ஸோ அடுத்தது வந்துட்டு பாய்சான்ஸ் ரேஷியோ அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஸோ பாய்சான்ஸ் ரேஷியோ இட் இஸ் அ எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். இங்கேயே வந்துட்டு நம்ம இங்கே தான் அதை பார்க்கணும். ஸோ முன்னாடி அந்த இதில் வந்துட்டு நம்ம சொல்லியாச்சு, சரிங்களா. ஆக்சுவலாக பாய்சான்ஸ் ரேஷியோ இந்த எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்டில் தான் வந்துட்டு பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ பாய்சான்ஸ் ரேஷியோனா என்னென்னா வந்துட்டு ஒரு எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளார ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் ஒரே இதாக வந்து லேட்ரல் ஸ்ட்ரெயினும் வந்துட்டு இந்த லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயினுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ தான், சரிங்களா. அதாவது சிக்மா டி டிவைடட் பை சிக்மா எல். ஸோ இதை மியூன்னு வந்துட்டு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வந்துட்டு பார்த்தோம், சரிங்களா. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் மட்டும் வந்துட்டு நம்ம பின்னாடி ஒன்று ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்னு பார்ப்போம். அது வர்றப்போ ஒரு சின்ன ரிவிஷன் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் வந்துட்டு ஒரு 4 சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இது பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா பேர் மாற்றி கேட்க சான்சஸ் இருக்குது. நிறையவே வந்துட்டு கேட்டிருக்காங்க, சரிங்களா. யங்ஸ் மாடுலஸை வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யங்ஸ் மாடுலஸ்க்கு இன்னொரு பேர் வந்துட்டு மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஸோ என்ன அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ்னால் என்னென்னா வந்துட்டு அந்த ஒரு லிமிட், நம்ம நேற்று வந்துட்டு ஒரு கர்வ் போதும், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் அப்படின்னு. ஸோ இதில் ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் தூரம் வந்துட்டு அப்படியே இந்த லைன் ஃபஸ்ட்டு போகும். இந்த லைனுக்குள்ளார வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் வந்துட்டு ப்ரொப்போர்ஷனேட்டாக இருக்கும், சரிங்களா. ரெண்டுமே வந்துட்டு ஈவனாக, இது அதிகமாக அதுவும் அதிகமாக, அந்த மாதிரி ஈவனாக ஒரே லென்த்தில் வந்துட்டு போகும், சரிங்களா. அந்த இடத்துல வந்துட்டு ஒரே அந்த இதில் வந்துட்டு போகும். ஸோ அந்த இதில் வந்துட்டு அந்த எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளார, சரிங்களா, அந்த எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளார இந்த ப்ரொப்போர்ஷனலாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயினுக்கு ரேஷியோ எடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு யங்ஸ் மாடுலஸ் இல்லைனா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வித்தின் த எலாஸ்டிக் லிமிட், ஓகேங்களா. ஸோ ரிஜிடிட்டி மாடுலஸ் இல்லைனா வந்துட்டு ஷியர் மாடுலஸ் அப்படின்னு சொல்லி செகண்ட் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ ரிஜிடிட்டி மாடுலஸ் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு ஷியர் ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் ஷியர் ஸ்ட்ரெயினுக்கு உள்ள ரேஷியோ, சரிங்களா. ஷியர் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெயினுக்குள்ள ரேஷியோ தான் வந்துட்டு ரிஜிடிட்டி மாடுலஸ். ஷியர் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெயின். ஸோ டவ் இல்லைனா அந்த டவுன்னு சொல்லுவாங்க, கீழே வந்துட்டு தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும். பின்னாடி பார்ப்போம். பல்க் மாடுலஸ் ஆர் வால்யூம் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படிம்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரேஷியோ ஆஃப் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், சரிங்களா. எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தான். ஒவ்வொரு இடத்துல மாறும். அங்கே டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸு, இப்போ இங்கே வந்துட்டு வெறும் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படின்னு வரும். இங்கே வந்துட்டு டைரக்ட் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு வந்துட்டு வரும், சரிங்களா. பாய்சான்ஸ் ரேஷியோனா வந்துட்டு நம்ம ஏற்கனவே வந்துட்டு பார்த்தது சிக்மா டி பை சிக்மா எல், சரிங்களா. அதாவது லீனியர் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லாங்கிடியூட்னல் இல்லைனா லேட்ரல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம், சரிங்களா. இதை காமா அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யங்ஸ் மாடுலஸ். ஸோ யங்ஸ் மாடுலஸ்னால் என்னன்னு சொன்னேன், இதை வந்துட்டு இந்த சிம்பிளில் வந்துட்டு டினோட் பண்ணுவாங்க, சரிங்களா. நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதில் ஹூக்ஸில் வந்துட்டு ஸோ சிக்மா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இது ப்ரொபோஷனல் டு இதுன்னு பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா ஒரு கான்ஸ்டன்ட் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ ஸோ இந்த தான் வந்துட்டு என்னது யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்லி அங்கே ஹூக்ஸ்லாவில் வந்துட்டு பார்த்துருப்போம், சரிங்களா. ஹூக்ஸ்லாவில் அதை பார்த்துருப்போம். அது வந்துட்டு வந்துட்டு இட் இஸ் அ கான்ஸ்டன்ட், எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். ஸோ யங்ஸ் மாடுலஸ் என்ன சொன்னால் வித்தின் த எலாஸ்டிக் லிமிட், அந்த எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளார, சரிங்களா, வித்தின் த எலாஸ்டிக் லிமிட். ஸோ இது வரைக்கும், ஸோ இது ஓ, இது ஏ,
இந்த பாயிண்ட். ஸோ இதுக்கப்புறம் போனால் பி வந்துடும். இந்த ஏ பாயிண்ட்டுக்குள்ளார வரைக்கும் எலாஸ்டிக் லிமிட். வித்தின் த எலாஸ்டிக் லிமிட் ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் ஆர் ரேஷியோ ஆஃப் டென்சைல் ஸ்ட்ரெஸ் டு டென்சைல் ஸ்ட்ரெயின் ஆர் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் டு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின், எது வேணாலும் இருக்கலாம். என்ன சொல்லுதுன்னா இந்த எலாஸ்டிக் லிமிட்டுக்கு உள்ளார சரிங்களா, எந்த இது வரைக்கும் எலாஸ்டிக் லிமிட்னா எந்த இடத்துல ஒரு பொருளை பிடிச்சி அழுத்திக்கிட்டே இருக்கும், அதை திருப்பி விட்டா எந்த இடத்துல இந்த ஒரு அழுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு 2 நிமிஷம், அது விட்டா திருப்பி அதே பொசிஷனுக்கு வருது இல்லை, ஏதோ அதோட லாஸ்ட் பொசிஷன் இதோ அந்த இதில் விட்டால் தான் அது கரெக்டாக இங்கே வரணும். இதுக்கு மேலே கொஞ்சம் போனாலும் வந்துட்டு அது பெண்டாக ஆரம்பிச்சிடும், திருப்பி அதோட பழைய பொசிஷனுக்கு வந்துட்டு வராது. அந்த பாயிண்ட் அதுதான் வந்துட்டு எலாஸ்டிக் லிமிட். ஸோ அந்த இதில் இருக்கிறது அந்த இடத்துல வந்துட்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அங்கே தான் அதுதான் வந்துட்டு யங்ஸ் மாடுலஸ் சரிங்களா. அதுதான் யங்ஸ் மாடுலஸ்க்கான ரிலேஷன். ஸோ யங்ஸ் மாடுலஸ் வந்துட்டு சில மெட்டீரியல்ஸுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸ்டீல் ஸோ 200 GPa, ஸோ அலுமினியம் GPAனா ஜிகா பாஸ்கல் சரிங்களா, ஜிகா பாஸ்கல் GPAனா ஜிகா பாஸ்கல் ஓகேங்களா. அலுமினியம் வந்துட்டு 70 GPa ஓகே, இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே அதிகம் வந்துட்டு டைமண்ட் சரிங்களா, டைமண்ட். இருக்கிறதுலே கம்மி எதுன்னு கேட்கலாம், ரப்பருக்கு தான் இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும் சரிங்களா, 0.1 சம்திங் சரிங்களா. பட் ஆனால் இருக்கிறதுலே கம்மியாக வந்துட்டு ரப்பர், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதில் அதிகம் வந்துட்டு ஜிகா பாஸ்கல் எதுக்கு அப்படின்னா வந்துட்டு இதுக்கு யங்ஸ் மாடுலஸ் வந்துட்டு டைமண்ட். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. யங்ஸ் மாடுலஸ்னாலே வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது எலாஸ்டிக் லிமிட் தான் வந்துட்டு ஞாபகம் வரணும். அடுத்தது வந்துட்டு ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆர் ஷியர் மாடுலஸ் ஆர் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி சரிங்களா, மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. ஸோ இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ் டு ஷியர் ஸ்ட்ரெயின் சரிங்களா, ஷியர் ஸ்ட்ரெஸ் டு ஷியர் ஸ்ட்ரெயின். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஒரு நிமிஷம், ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ ஒரு பொருளில் வந்துட்டு யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் தான். ஸோ இந்த எண்ட்லேயும் கொடுப்பாங்க சரிங்களா, எப்படி இந்த எண்டில் இந்த 2 கார்னர்லையும் கொடுக்கறனால வந்துட்டு இது டேஞ்சென்ஷியலாக வந்துட்டு இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு டேஞ்சென்ஷியலாக வந்துட்டு இருக்கும் சரிங்களா. இந்த எண்ட்லேயும் கொடுக்கறனால ஸோ இது இந்த சைடு நகரும், இது இந்த சைடு நகரும் சரிங்களா. இது சொல்லியிருப்பேன் ரோம்பஸ் மாதிரி வரும் அப்படின்னு. ஸோ இது மாதிரி ஆகக்கூடிய இடத்துல வந்துட்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி 2 ஃபோர்ஸ் டேஞ்சென்ஷியலாக கொடுக்கும்போது அப்போ ஆக்ட் வரக்கூடிய ஃபோர்ஸ் தான் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸு தான் வந்துட்டு ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயின் இருக்குல்ல, அது வந்துட்டு ஷியர் ஸ்ட்ரெயின் சரிங்களா. அது வந்துட்டு ஷியர் ஸ்ட்ரெயின். ஸோ அதுதான் ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஸ்ட்ரெயின். ஸோ C is equal to tau by theta கொடுத்துருக்காங்க. இதை டினோட் பண்ணுறது CNG. ஸோ CNG போட்டு வந்துட்டு டினோட் பண்ணுவாங்க. ஓகே, இது ரொம்ப முக்கியம், ஏன்னா இதை வச்சு ஒரு ரிலேஷன்ஷிப் வருது. யங்ஸ் மாடுலஸ் வந்து E, ரிஜிடிட்டி மாடுலஸ் வந்துட்டு CNG. பல்க் மாடுலஸ் ஆர் வால்யூம் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, இதை வந்துட்டு K அப்படிங்கிற வார்த்தையால் டினோட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு டைரக்ட் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஸோ டைரக்ட் ஸ்ட்ரெஸ்னால் நம்ம நார்மல் ஸ்ட்ரெஸ் தான். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னா வந்துட்டு சிக்மா V நம்ம பார்த்தோம் சரிங்களா. வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், லீனியர் ஸ்ட்ரெயின், லேட்ரல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வால்யூமில் வந்துட்டு சேஞ்ச் வருது அப்படின்னா சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுதான் ஸோ டைரக்ட் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். இதில் வரக்கூடியது தான் வந்துட்டு பல்க் மாடுலஸ் ஆர் வால்யூம் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஓகே, இப்போ இது ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பின்னாடி பெரிய கதையே இருக்கும் சரிங்களா. அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ நல்லா திருப்பி சொல்லுங்கள், யங்ஸ் மாடுலஸ் ஃபஸ்ட்டு, அதுக்கு இன்னொரு பேர் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. அடுத்தது வந்துட்டு ஷியர் மாடுலஸ் சரிங்களா. ஷியர் மாடுலஸ், அதுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு என்ன சொன்னேன் கரெக்டாக சொல்லுங்கள் யோசிச்சு. ஸோ ஷியர் மாடுலஸ்க்கு இன்னொரு பேர் வந்துட்டு ரிஜிடிட்டி மாடுலஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஷியர்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், ரிஜிட். அதே யங்ஸ் மாடுலஸ்னால் எலாஸ்டிக் சரிங்களா. பல்க் மாடுலஸ் அப்படின்னா வந்துட்டு மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, வால்யூம் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படிம்பாங்க. இது மேக்ஸிமம் இந்த பேர்லேயே தான் வரும், பட் இது எதுக்குமே வந்துட்டு ஞாபகம் வச்சுங்க, மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஸோ இது வந்துட்டு நார்மல் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸோ சிக்மா என் டிவைடட் பை நார்மல் ஸ்ட்ரெஸ்னால சிக்மா இது என் இங்கே போட்டிருக்கோம், இது V சரிங்களா. ஸோ இது சிக்மா தானே, நான் மறந்துட்டேன், இந்த சிம்பிள் சிக்மா தானே, யாராவது தப்பாக இருந்தால் வந்துட்டு சொல்லுங்கள். ஓகே, ஸோ இதுதான். ஸோ பாய்சான்ஸ் ரேஷியோ நம்ம ஏற்கனவே வந்துட்டு பார்த்துருக்கோம். மியூ இஸ் ஈக்குவல் டு சிக்மா D பை சிக்மா L. அதாவது சிக்மா Dனா வந்துட்டு லீனியர் ஸ்ட்ரெயின் லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லீனியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா. லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லீனியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு
பாய்சான்ஸ் ரேஷியோ வந்துட்டு வரும். ஸோ ஏற்கனவே போன கிளாஸில் பார்த்துருக்கோம் சரிங்களா. என்னென்னா வந்துட்டு when a material is stressed with an elastic limit the ratio of lateral strain divided by longitudinal strain இல்லைனா வந்துட்டு linear strain அப்படின்னு வரும். நான் மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ lateral strain divided by linear strain ஓகேங்களா. லீனியர் ஸ்ட்ரெயின்னா வந்துட்டு வெறும் வந்துட்டு லென்த்து மட்டும் வரும் சரிங்களா. லீனியர் ஸ்ட்ரெயின்னா வந்துட்டு வெறும் லென்த்து மட்டும் வரும். லேட்ரல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா வந்துட்டு டெப்த்து அண்டு பிரெத்து வரும் சரிங்களா. டெப்த் அண்டு பிரெத்து வரும், அதுதான் இங்கே. ஓகே, சிக்மா டி இல்லைனா சிக்மா பி டிவைடட் பை சிக்மா எல் அப்படின்னு சொல்லியிருப்போம் சரிங்களா. பாய்சான்ஸ் ரேஷியோ எதுக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கோல்டுக்கு அதிகமாக இருக்கிறதா வந்துட்டு பார்த்துருப்போம் சரிங்களா. கோல்டுக்கே வந்து கோல்டோட அதிகமாக இருக்கிறது ரப்பர் கிளே பேரஃபின்னு பார்த்துருப்போம். ஏன்னா கோல்டுக்கு வந்துட்டு 0.44 அப்படின்னு நினைக்கிறேன் கோல்டுக்கு. ஸோ கோல்டுக்கு 0.44, ரப்பர் கிளே பேரஃபின் அப்படின்னு பார்த்துருப்போம் 0.50 கிட்ட வந்துட்டு இருக்கும் சரிங்களா. ஸோ அது வந்து பார்த்துருப்போம். இருக்கலே கம்மியானது வந்துட்டு எதுக்கு சொல்லியிருப்போம்னா கார்க் சரிங்களா. அந்த கார்க் மாதிரி இருக்கும்ல, அதுக்கு தான் வந்துட்டு இருக்கலே கம்மி, கிட்டத்தட்ட 0 கிட்ட இருக்கும் சரிங்களா. இதுதான் வந்துட்டு பாய்சான்ஸ் ரேஷியோ. இப்போ நம்ம பார்த்த இந்த 4 எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் சரிங்களா, ரிலேஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு ரிலேஷன் யங்ஸ் மாடுலஸ் E is equal to 2C plus 1 plus mu சரிங்களா. E is equal to 2C, Cனா வந்துட்டு என்னது ஷியர் மாடுலஸ் இல்லைனா ரிஜிடிட்டி மாடுலஸ். 1 + mu அப்படின்னா வந்துட்டு மியூனா இங்கே என்னது பாய்சான்ஸ் ரேஷியோ. ஸோ E is equal to 2C into 1 plus mu, இது வந்துட்டு ஒரு ரிலேஷன். ஓகே, E is equal to 2C into 1 plus mu ஞாபகம் வச்சுங்க. அதே வந்துட்டு இன்னொரு ரிலேஷன் யங்ஸ் மாடுலஸ் is equal to 3K into 1 minus 2 mu சரிங்களா. 3K அப்படின்னா வந்துட்டு என்னது, ஸோ கேனா வந்துட்டு பல்க் மாடுலஸ் ரைட்டா. ஸோ கேனா வந்துட்டு பல்க் மாடுலஸ், இது வந்துட்டு என்னது ஷியர் மாடுலஸ் ரெஜிடிட்டி மாடுலஸ், இது வந்துட்டு பல்க் மாடுலஸ். ஓகே, கண்ணை மூடிட்டு சொல்லுங்கள். E is equal to 2C 1 plus mu சரிங்களா. E is equal to 2C 1 plus mu. இன்னொன்று வந்துட்டு E is equal to 3K 1 minus 2 mu. ஓகே, ஸோ 2 minus 1 mu. ஸோ இது ஓகே. நெக்ஸ்ட்டு 9kc is equal to 9kc divided by 3k plus c. ஸோ மேலே 9kc இங்கே 3k plus c. ஓகே, இது mu is equal to அதாவது பாய்சான்ஸ் ரேஷியோ is equal to 3k minus 2c. 3kனா என்னது பல்க் மாடுலஸ், இது ஷியர் மாடுலஸ். இங்கே 6k plus 2c ரைட்டுங்களா. 6k plus 2c. ஓகே, ஸோ இப்போ இந்த சைடு இருக்கிறத கண்ணை மூடிட்டு சொல்லுங்கள், இந்த சைடு இருக்கிறத கண்ணை மூடிட்டு சொல்லுங்கள். கண்ணை ஒரு நிமிஷம் மூடிங்க. ஓகே, ஸோ E is equal to 9kc divided by 3k plus c. ஓகே, 9kc divided by 3k plus c. இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்துட்டு mu is equal to 3k minus c minus 2c 6k plus c. ஓகே, 6k plus 2c. ஸோ மேலே வந்து 3k minus 2c, இங்கே 6k plus 2c. சிம்பிள். ஓகேங்களா. ஸோ இந்த ரிலேஷன் வந்துட்டு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. எதுக்கு இந்த ஃபார்முலாவாக அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ யங்ஸ் மாடுலஸ்னால் E, ஷியர் மாடுலஸ்னால் CNG சரிங்களா. பல்க் மாடுலஸ் அப்படின்னா K, பாய்சான்ஸ் ரேஷியோனா மியூ, இதை 4 தெரியும். அப்போ இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா வந்துட்டு அவங்க கேட்குறப்ப உங்களுக்கு கொஷின் கேட்குறப்ப யங்ஸ் மாடுலஸ்க்கும் வந்துட்டு ஷியர் மாடுலஸ்க்கும் உள்ள இது என்ன சரிங்களா, அந்த மாதிரி எதுவும் கேட்குறப்ப நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ஆன்சர் பண்ணலாம். யங்ஸ் மாடுலஸ் ஷியர் மாடுலஸ் பாய்சான்ஸ் ரேஷியோக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொன்னால் E is equal to 2C into 1 plus mu. ஸோ இதில் வந்துட்டு யங்ஸ் மாடுலஸ் இது வேறு கொஷின் மாதிரி கேட்கலாம் சரிங்களா. ஏன்னா இது ரெண்டுமே இது வந்துட்டு யங்ஸ் மாடுலஸ், இது பல்க் மாடுலஸ், இது வந்துட்டு ஷியர் மாடுலஸ். ஸோ யங்ஸ் மாடுலஸ் பல்க் மாடுலஸ் பாய்சான்ஸ் ரேஷியோ ரிலேஷன்னா இது வரும். யங்ஸ் மாடுலஸ் ஷியர் மாடுலஸ் பாய்சான்ஸ் ரேஷியோனா அது வரும். ஓகே, டக்குன்னு நானே ஒரு நிமிஷம் குழம்பிட்டேன் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் இதை மக்கப் பண்ணிக்கங்க, முக்கியமானது சரிங்களா. முக்கியமானது இதை மக்கப் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ அடுத்தது நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டு மெட்டீரியல்ஸ் பார்த்தோம். அதில் ஹோமோஜீனியஸ் ஐசோட்ராஃபிக் அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ ஐசோட்ராஃபிக் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு ஐசோட்ராஃபிக்கில் வந்துட்டு அது எந்த பாயிண்டில் எடுத்தாலும் வந்துட்டு ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு அதுக்கு ஐடென்டிக்கலாக வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னோம் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் வந்துட்டு சொன்னோம். கிளாஸ் வந்துட்டு எப்படி எடுத்தாலும் வந்துட்டு உங்களுக்கு
சேமாக தான் இருக்கும். எந்த இதில் எடுத்தாலும் வந்துட்டு அதோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி சேமாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஐசோட்ராஃபிக். அதுக்கு உள்ள எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் எத்தனை அப்படின்னா வந்துட்டு ரெண்டு எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். சரிங்களா? அதே ஆர்த்தோட்ராஃபிக் மெட்டீரியல்னால் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வில் சேஞ்ச் இன் 3 மியூச்சுவல் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸ். ஸோ 3 டைரக்ஷனில் அந்த பொருளை ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு 3 டைரக்ஷனில் வந்துட்டு ஏதாவது XYZ அந்த மாதிரி 3 டைரக்ஷனில் வந்துட்டு அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்குது அப்படின்னா 9 கான்ஸ்டன்ட். அதே மாதிரி அனிசோட்ராஃபிக் அப்படின்னு ஒன்று. ஸோ இதில் வந்துட்டு எந்த சைட்லேயுமே வந்துட்டு அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் சேமாகவே இருக்காது, அனிசோட்ராஃபிக். ஸோ அதில் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் வந்துட்டு 21. ஸோ இது 3மே முக்கியம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு கேட்டிருக்காங்க 2, 9, 21. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு என்னது, ஐசோட்ராஃபிக், ஆர்த்தோட்ராஃபிக், அனிசோட்ராஃபிக். ஓகேங்களா? ஸோ எதில் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸே வந்துட்டு இருக்காது, சேம் ப்ராப்பர்ட்டிஸே இருக்காதுன்னு கேட்டால் அனிசோட்ராஃபிக்கில் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸே வந்துட்டு இருக்காது அப்படின்னு வந்துட்டு மார்க் பண்ணும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ இதான் வந்துட்டு சொல்ல வந்தேன். நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்துட்டு பார்த்துருப்போம். சரிங்களா? ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்துட்டு பார்த்துருப்போம். அதில் ABCD அப்படின்னு பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ ABCD அப்படின்னு எல்லாமே வந்துட்டு பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்துட்டு ஒன்று நம்ம என்ன பார்க்கணும், ஜஸ்ட் a minute. இது எல்லாமே இது அதோட கண்டினியூஷன் இல்லை, அதில் உள்ளது தான் நம்ம எடுத்திருப்போம். பார்த்திங்கன்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ், ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்லாம் வந்துட்டு எடுத்திருப்போம். ஸோ அதில் வந்துட்டு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு, ஸோ இது வந்துட்டு எலாஸ்டிக் லிமிட் 0லேருந்து A. ஸோ இதுக்கப்புறம் B வரைக்கும் போகும். இது வந்துட்டு பிளாஸ்டிக் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிளாஸ்டிக் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து Cலேருந்து D. இது வந்துட்டு மேக்ஸ் அப்பர் ஈல்டிங் பாயிண்ட், இது லோயர் ஈல்டிங் பாயிண்ட்னு வரும் D. இது வந்துட்டு D, இங்கே Cன்னு வரும். இது வந்து இப்படியே ஃப்ளாட்டாக போகும். இங்கே வந்துட்டு Eயில் இருந்துட்டு இங்கே போச்சு அப்படின்னா ஒரு CDE, இங்கே Fலேருந்து அப்புறம் G வந்துட்டு பிரேக்கிங் பாயிண்ட். இதான் வந்துட்டு நேற்று இதில் பார்த்தோம். சரிங்களா? இதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று இருக்குது. அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் Fல இருக்கிறது வந்துட்டு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ், அதான் வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். சரிங்களா? அதே ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா வந்துட்டு இந்த மெம்பர், சரிங்களா, இப்போ ஒரு கான்க்ரீட் பிளாக்கே வந்துட்டு எடுக்கிறோம். ஸோ M20 கான்க்ரீட் மிக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த கான்க்ரீட் மிக்ஸு எவ்வளோ எடையை தாங்கிறதுக்கு டிசைன் பண்ணியிருக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ அது வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். சரிங்களா? அது வந்துட்டு ஒரு 1200 kg வந்துட்டு பேர் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு அப்படின்னா இப்போ உங்கள் லோடு கொடுக்குறத வந்துட்டு கிட்டத்தட்ட 1500 வரைக்கும் கொடுக்குறாங்க. அது வரைக்குமே அது தாங்கும். சரிங்களா? அதோட அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்னால் எது வந்துட்டு அதை தாங்கும். ஒரு லிஃப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்கோம். பட் அந்த 20 பேர் இருக்கும். அதுக்கு மேலே ஏறினாலுமே வந்துட்டு சில டைம் அது இருக்கும். அதோட அல்டிமேட் லோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு அந்த 20% அப்படிங்கிறது அதோட அதுதான் ஒர்க்கிங். சரிங்களா? அதுக்கு தான் அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டியும் ஒர்க் ஆகும். சரிங்களா? அதுதான் வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். அதை தாண்டி போகிறப்ப இருக்கலாம், அதுதான் வந்துட்டு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். ஸோ அதுதான் இங்கே சொல்லுவாங்க. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்னா வந்துட்டு ரேஷியோ ஆஃப் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். ஸோ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்னால் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் ஃபார் விச் அ மெம்பர் இஸ் டிசைன், இட் இஸ் ஆல்வேஸ் லோயர் தென் த அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். ஸோ அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸை விட அதிகமாக தான் இருக்கும், ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. லோட் ஃபேக்டர் அப்படின்னா வந்துட்டு அல்டிமேட் லோட் டிவைடட் பை ஒர்க்கிங் லோட், அதான் வந்துட்டு லோட் ஃபேக்டர் அப்படின்னு. ஸோ இந்த டெர்மினாலஜிஸ் ஃபஸ்ட்டே வந்துட்டு சொல்லியிருக்கணும். ஸோ அதை நான் விட்டுட்டேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு லென்த் இருக்கும். இது L1. ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு வச்சுங்க. இந்த பார்ட்டு இங்கே இந்த பார்ட் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு வச்சுங்க. ஸோ இந்த டோட்டல் இது வந்துட்டு L2. ஓகே, இது வந்துட்டு L2. ஸோ அப்போ எப்படி பர்சன்டேஜ் ஆஃப் இதுனா L2 மைனஸ் L1 டிவைடட் பை L1 இன்ட்டு 100 போட்டோம்னா வந்துட்டு அதுதான் வந்துட்டு பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ். ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் லென்த் ஆஃப்டர் பிரேக் ஆனதுக்கப்புறம் டு த ஒரிஜினல் லென்த் ஆஃப் த ஸ்பெசிமன் எக்ஸ்பிரஸ்ட் இன் பர்சன்டேஜ். ஸோ இதை வந்துட்டு இன்ட்டு 100% போட்டோம்னா பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன் வந்துட்டு வந்துடும் நமக்கு. சரிங்களா? இது ஏதாவது சம்ஸில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, இந்த பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வால்யூமெட்ரிக் சேஞ்ச் இன் பாடியில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வால்யூமெட்ரிக் சேஞ்ச் இன் பாடினா வந்துட்டு ஒரு பொருளில் வந்துட்டு ஒரு லோடு கொடுக்கறனால அதோட பாடியில் என்ன சேஞ்ச் ஆகுது, எஸ்பெஷலி அதோட லென்த்து நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இந்த டிஃபர்மேஷன், இப்போ அந்த எலாங்கேஷன், இப்போ நம்ம பார்த்தோம்ல எலாங்கேஷன், பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன், அந்த மாதிரி அதோட லென்த்து டெல்டா எல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிஃபர்மேஷன் எவ்வளோ வந்துட்டு எக்ஸீட் ஆகிருக்கு லோடு கொடுக்கறனால. இப்போ இப்படி இருந்த ஒரு பார் வந்துட்டு இப்போ இங்கே கொஞ்சம் இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா இது இந்த எக்ஸ்டெண்ட் ஆன லென்த் எவ்வளோ. சரிங்களா? இந்த எக்ஸ்டெண்ட் ஆன லென்த்து, ஸோ இந்த ஷேட் பண்ணியிருக்கோம்ல இந்த எக்ஸ்டெண்ட் ஆனது, இது எவ்வளோ அப்படின்னு சொல்லி வந்துட்டு கண்டுபிடிக்கிறது ஒவ்வொரு இதுலேயும். சரிங்களா? ஸோ எலாங்கேஷன் டியூ டு எக்ஸ்டர்னல் லோட்.
ஃபஸ்ட்டு வந்துட்டு எலாங்கேஷன் டியூ டு எக்ஸ்டர்னல் லோட். இதில் ஒரு பிரிஸ்மேட்டிக் பாரை வந்துட்டு எடுத்திருக்காங்க. பிரிஸ்மேட்டிக் பார், ஸோ டெஃபர்மேஷன் ஆஃப் பிரிஸ்மேட்டிக் பார் சப்ஜெக்டட் டு யூனிஆக்சியல் லோட்னா வந்துட்டு ஒரே இதில், ஸோ இங்கே டென்சைல் ஃபோர்ஸ், இங்கேயும் வந்துட்டு டென்சைல் ஃபோர்ஸ், சரிங்களா. ஸோ இதனால் வந்துட்டு யூனிஆக்சியல் லோடு இப்படி கொடுக்குறாங்க, சரிங்களா, ரெண்டு சைடும் இழுக்கிறாங்க. ஸோ இதனால் வந்துட்டு என்ன வருது அப்படின்ட்டு, ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் இதுதான், இந்த பாக்ஸ் உள்ளார இருக்கல ஒரிஜினல் இதுதான். ஸோ இதோட டாட்டட் லைனில் இருக்கிறது தான் இதோட ஷேப் மாறினது, சரிங்களா. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே, ஸோ இதோட டயா இது அதிகமாக இருக்கும், இதான் வந்து ஒரிஜினல் இது அதிகமாக இருக்கும். பட் இதானதுக்கப்புறம் இதோட டயா இங்கே பாருங்கள் கம்மியாக இருக்கும், டயா வந்துட்டு கம்மியாக இருக்கும். அதே லென்த்து பார்த்தோம் அப்படின்னா லென்த் இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இந்த இடத்துல லென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏன்னா ஃபோர்ஸ் ரெண்டு சைடும் இழுக்கனால லென்த் இன்க்ரீஸ். பி வந்துட்டு ஃபோர்ஸ் இல்லை லோடுன்னு வச்சுக்கலாம், சரிங்களா. உள்ளார இந்த ஏரோ மார்க்லாம் வந்துட்டு உள்ளார க்ரியேட் ஆகிருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ உள்ளார இந்த லென்த்து வந்துட்டு ஒரிஜினல் லென்த்து, இந்த டோட்டல் லென்த் வந்துட்டு எல் ப்ளஸ் டெல்டா எல், சரிங்களா, டிஃபார்மேஷன் லென்த் அந்த டெல்டா எல். இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஒன்றும் இல்லை, இந்த டிஃபார்ம்டு லென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லி வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இதில், சரிங்களா. இந்த எலாங்கேஷன் எவ்வளோ ஆயிருக்கு, இல்லை இந்த டிஃபார்ம்டு லென்த் எவ்வளோ, இல்லை இந்த ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்துட்டு இதாக இருக்கும்ல டிஃபார்ம் இதாக, அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா வந்துட்டு ஜென்ரலாக ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா நமக்கு தெரியும். ஸோ பி பை ஏ, யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அடுத்தது வாங்க ஸ்ட்ரெயினுக்கு வாங்க, அதுக்கு யூனிட் கிடையாது, சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் டெல்டா எல் டிவைடட் பை எல், சரிங்களா. டெல்டா எல் டிவைடட் பை எல். யங்ஸ் மாடுலஸ்னால் யங்ஸ் மாடுலஸ் என்ன ஃபார்முலா நமக்கு தேவை டெல்டா எல். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் இப்போ டிரைவ் பண்ணுறோம், சரிங்களா. டெரிவேஷன் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. யங்ஸ் மாடுலஸ் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், ஸோ சிக்மா, ஸோ இது 5 சிக்மா, ஓகேங்களா. ஸோ இங்கே போட்டோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு பதிலாக என்ன மேலே இந்த இது ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக பி பை ஏ, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக பி பை ஏ, இங்கே இ இருக்கா, அதுக்கு அப்படியே உல்ட்டா பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சாரி கரெக்டாக எழுதியிருக்கேன்னா ஒரு நிமிஷம், பி டிவைடட் பை பி பை ஏ, இங்கே பை ஏன்னா வந்துட்டு டெல்டா எல் டிவைடட் பை எல். ஸோ அப்படியே போச்சு அப்படின்னா வந்துட்டு பிஎல் டிவைடட் பை ஏ அப்படின்னு வரும், சரிங்களா. டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு பிஎல், கரெக்டாக தான் போட்டிருக்கு. ஸோ டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு பிஎல் டிவைடட் பை ஏஇன்னு வந்துடும், சரிங்களா. இந்த ஈயை அப்படியே கீழே கொண்டு வந்துடும், சரிங்களா. இந்த இதை வந்துட்டு கீழே கொண்டு வரனால சிக்மாவை இங்கே வச்சுட்டு கீழே கொண்டு வரனால அப்படியே மாறிடும், கரெக்டாக தான் போட்டிருக்கு, சரிங்களா. ஸோ சிக்மாவை இங்கே வச்சுட்டு சிக்மானா டெல்டா எல் பை எல் இங்கே ஃபார்முலா. ஸோ டெல்டா எல் பை எல் இஸ் ஈக்குவல் டு பி பை என்னது இதுக்கு ஃபார்முலா பி பை ஏ போட்டோம், இ அங்கே இருக்கனால அப்படியே எடுத்துக்கிட்டோம். ஸோ டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு பிஎல் டிவைடட் பை ஏஇ, சரிங்களா. லோட் இன்ட்டு லென்த் டிவைடட் பை ஏ இன்ட்டு இ, சரிங்களா, டிவைடட் பை ஏ இன்ட்டு இ, ஓகேங்களா. ஏனா ஏரியா, ஸோ ஈனா வந்துட்டு யங்ஸ் மாடுலஸ். ஸோ இதை வச்சு வந்துட்டு இந்த டிஃபார்ம்டு லென்த்தை வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம், யூனிட் மீட்டர் ஆர் எம்எம், சரிங்களா. நானே ஒரு நிமிஷம் டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே, அடுத்தது இப்போ பார்த்தது ப்ரிஸ்மேட்டிக் பார், இப்போ பார்க்குறது ஸ்டெப்புடு பார், சரிங்களா. ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்குது. ஸோ ஸ்டெப்புடு பார் இப்போ இது அதே மாதிரியே தான், ஒன்றும் இல்லை. இதில் இங்கே பி லோடு கொடுக்குறாங்க, இங்கே அதே மாதிரி லோடு கொடுங்க. இப்போ ஒவ்வொரு செக்ஷனாக எடுத்துக்கும், இது செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3. இதுக்கு ஏரியா 1, ஏரியா 2, ஏரியா 3ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு போனது மாதிரியே வந்துட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வந்துட்டு பி வந்துட்டு காமன் தான். ஸோ பி லென்த்து வேறு, அப்போ L1 அங்கே வந்துட்டு ஏஇன்னு போட்டோம், அப்போ இங்கே ஏரியா டிஃப்ரெண்ட் A1 இ, யங்ஸ் மாடுலஸ் ஒரே இதாக தான் இருக்கும், சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா டெல்டா L1 இஸ் ஈக்குவல் டு PL1 A1 ப்ளஸ் சி PL2 A2. ஸோ அதே மாதிரி PL3 அப்படின்னு வரும். ஸோ மூணுத்தையும் வந்துட்டு கூட்டணும், ஏன்னா மூணும் சேர்ந்து தானே இருக்குது. ஸோ மூணுத்தையும் கூட்டணும் அப்படின்னா ஸோ P டிவைடட் பை இ காமனாக வரும், L1 டிவைடட் பை A1, ஸோ இப்படி வரும், சரிங்களா. மூணுத்தையுமே கூட்டணும் அப்படின்னா ஸோ டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு பி பை இ divided by E into L1 divided by A1, L2 divided by 2, A2, L3 divided by A3ன்னு உங்களுக்கு வரும், சரிங்களா. ஈஸி இது. ஸோ இந்த மாதிரி யூனிஆக்சியல் லோட் ஸ்டெப்புடு கேட்டாங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வரும். அடுத்தது வந்து டேப்போடு. ஸோ டேப்போடுக்கு இதை கொஞ்சம் டெரிவேஷன் நமக்கு தேவையில்லை. டெரிவேஷன் என்ன நம்ம 10 மார்க்ஸில் ஒன்றும் கேட்க போல, ஜஸ்ட்டு ஃபார்முலா. டேப்போடு பாடி இந்த மாதிரி யூனிஆக்சியல் லோடு அப்படின்னா டிஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னா 4PL பை D1 D2, சரிங்களா. D1னா வந்துட்டு ஸோ ஒரிஜினல் சைஸ் இருக்கிறது D1, ஸோ D2னா வந்துட்டு இந்த சைஸ், சரிங்களா. D2 டேப்போட்னா ஓகே, டேப்போடு பாடி,
ஓகே, டேப்போர்ட்னாலே வந்துட்டு ஒரு சைடு அதிகமாக இருக்கும், இன்னொரு சைடு கம்மியாக இருக்கும். ஸோ இது D1 D2 4PL πE D1 D2 சரிங்களா. ஸோ ஃபார்முலா எல்லாமே வந்துட்டு தனியாக எழுதி வச்சு மக்கப் பண்ணுங்கள் ஓகேங்களா. டேப்போர்டு பாடி டிஃபர்மேஷனுக்கு வந்துட்டு 4PL / πE D1 D2 ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு ஒரு யூனிஆக்சியல் ஃபோர்ஸ் வந்துட்டு கொடுக்குறோம். ஃபோர்ஸ்னால வந்துட்டு இந்த டிஃபர்மேஷன் வந்துட்டு வருது. ஸோ அடுத்தது டிஃபர்மேஷன் டியூ டு செல்ஃப் வெயிட். ஒரு பாரை தொங்க விடும் போது அதோட செல்ஃப் வெயிட்னால வந்துட்டு என்ன டிஃபர்மேஷன் இல்லை என்ன லென்த் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு. ஸோ இது வந்துட்டு ஆர்டினரி ஒரு பிரிஸ்மேட்டிக் பார், அதை தொங்க விடும் சரிங்களா. தொங்க விடுறதுனால என்ன இதாக வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா வந்துட்டு ΔL = WL / 2AE. WL / 2AE. டபிள்யூனா வந்துட்டு அதுதான் ஆக்ட் ஆகிற லோடு. அங்கே வந்துட்டு பி போட்டோமா, இங்கே வந்துட்டு டபிள்யூ. ஸோ லென்த்து அதே மாதிரி பி அங்கே என்ன போட்டோம், PL / ஏஇன்னு போட்டோமா, PL / AV. இங்கே பி வந்துட்டு லோடு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இங்கே ஃபோர்ஸ் ஒன்றும் இல்லை, செல்ஃப் வெயிட் அப்படின்னு தான். அப்போ அந்த டபிள்யூவை தூக்கி போடுங்க, WL / AE ஓகேங்களா. WL / AE. ஸோ இது இன்னொரு ஃபார்முலா ஒன்று இருக்குது சரிங்களா. WL / AE ஸ்டாண்டர்ட். ஸோ இன்னொரு மாதிரி எப்படி எழுதுவாங்கன்னா வந்துட்டு வெயிட் ஆஃப் த பார் = ஸ்பெசிஃபிக் வெயிட் இன்ட்டு வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்துட்டு காமா சரிங்களா. ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து காமா. ஸோ அதே வால்யூம்னா வந்துட்டு ஏரியா இன்ட்டு லென்த்து சரிங்களா. ஏரியா இன்ட்டு லென்த். ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம், இந்த டபிள்யூக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ காமா இன்ட்டு ஏரியா இன்ட்டு லென்த்து. இங்கே பாருங்கள், இங்கே இன்னொரு எல் இருக்குது சரிங்களா. இன்னொரு எல் இருக்குது / 2AE ஓகேங்களா. 2AE. ஸோ அப்போ மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமா வந்துடும். ரெண்டு எல் இருக்குது, A² சரிங்களா. L² / மேலே ஒரு ஏ இருக்கும், கீழே ஒரு ஏ, இங்கே ஒரு இது கேன்சல் ஆயிரும். அப்போ 2E ஓகேங்களா. W = காமா A × L ஸ்பெசிஃபிக் வெயிட் இன்ட்டு வால்யூம். ஸோ இதை வந்துட்டு இந்த W இங்கே இந்த சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு காமா L² / 2E அப்படின்ட்டு வரும் சரிங்களா. ஸோ இது ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. காமா வந்துட்டு ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் த மெட்டீரியல், இந்த பாரோட மெட்டீரியல் ஓகே, சாரி இந்த பாரோட ஸ்பெசிஃபிக் வெயிட். அடுத்தது பிரிஸ்மேட்டிக் பார் டியூ டு செல்ஃப் வெயிட் அண்ட் எக்ஸ்டர்னல் லோட் ரெண்டுலேயுமே சரிங்களா. சாரி ஸோ அடுத்தது பிரிஸ்மேட்டிக் பார் செல்ஃப் வெயிட்டுக்கு பார்த்தோம். அடுத்தது வந்துட்டு ரெண்டுமே பிரிஸ்மேட்டிக் பார் டியூ டு செல்ஃப் வெயிட் அண்ட் எக்ஸ்டர்னல் லோட் சரிங்களா. செல்ஃப் வெயிட் எக்ஸ்டர்னல் லோடு என்ன இது வருதுன்னு பார்க்குறோம். ஸோ இங்கே ஒரு லோடு வந்துட்டு கொடுக்குறாங்க, அதே மாதிரி தான் செல்ஃப் வெயிட்டு இது சரிங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம போடுறது தான். ஸோ செல்ஃப் இதுனா எக்ஸ்டர்னல் லோட்னா PL / AE அதே தான். ஸோ அடுத்தது என்ன, மேலே செல்ஃப் வெயிட்டுக்கு என்ன போட்டோம், WL / 2AE ஓகே. ஸோ 2AE இதே தான் ஓகேங்களா, வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதுதான் வந்துட்டு ஃபார்முலா. ஸோ PL / AE. ஸோ இங்கே வந்துட்டு அப்படியே வந்துட்டு மாறி வரும். ஸோ அடுத்தது என்ன, சிலிண்ட்ரிக்கல் பார் சரிங்களா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் பார் டியூ டு செல்ஃப் வெயிட். ஸோ இங்கே வந்துட்டு ஃபார்முலா வேறு. ΔL = காமா L² / காமா L² / 2E. ஸோ இந்த ஃபார்முலா வந்துட்டு நம்ம எங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பிரிஸ்மேட்டிக் பார் செல்ஃப் வெயிட்டுக்கு பார்த்தோம் சரிங்களா. வெறும் இது அதுக்கும் இதுக்கும் ஒரே ஃபார்முலா தான் சரிங்களா. இல்லைனா வந்துட்டு WL / 2AE. ஸோ இப்படியே வந்துட்டு நம்ம போடலாம் ஓகே. WL / 2AEன்னு வந்துட்டு நம்ம இதுக்கு போடலாம் ஓகேங்களா. அடுத்தது கோனிக்கல் பார். ஸோ கோனிக்கல் பாருக்கு வந்துட்டு காமா L² / 6E சரிங்களா. காமா L² / 6E. ஸோ காமா L² / 2Eனா சிலிண்டர். ஸோ காமா L² / 6E ஓகே. ஸோ இதே வந்துட்டு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். இப்போ நம்ம பார்த்தது வந்துட்டு வெறும் டிஃபர்மேஷன் லென்த்து மட்டும்தான். இப்போ வால்யூமில் வந்துட்டு ஏதாவது இது வருது, சேஞ்ச் வருது அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ரெக்டாங்குலர் பாருக்கு என்ன பண்ணுவோன்னா, ரெக்டாங்குலர் பார்னால் நம்ம இது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் ஏற்கனவே பார்த்தது சரிங்களா. நம்ம என்ன பண்ணுவோம், லேட்ரல் அப்படின்னா சாரி லீனியர் அப்படின்னா வந்துட்டு வெறும் லென்த்து மட்டும் வரும் சரிங்களா. σL மட்டும் வரும். அதே லேட்ரல் அப்படின்னா வந்துட்டு σD σB σD ரெண்டுமே வரும். அதாவது பிரெத்து டெப்த்து ரெண்டுமே வரும். அதுதான் இங்கே. ஸோ σV டோட்டல் வால்யூம் வந்துட்டு என்னென்னா WL / L
பி பை டிவைட் பை பி டி டிவைடட் பை டி. ஏன்னா மூணுமே வருது, டிஃபர்மேஷன் ஆனால் மூணுமே வருது சரிங்களா. ஒரு ரெக்டாங்குலர் பாரில் வந்துட்டு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் வந்துச்சுன்னா ஸோ சிக்மா எல் ப்ளஸ் சிக்மா பி ப்ளஸ் சிக்மா டி. அதே சிலிண்ட்ரிக்கல் பார் அப்படின்னா வந்துட்டு இது டவ் எல் டிவைடட் பை எல் ப்ளஸ் 2. ஏன்னா டயமீட்டர் 2 இருக்கும், இந்த சைடு ஒன்று இருக்கும். ஒரு சிலிண்ட்ரிக்கல் பார் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே 2 டயமீட்டர் இருக்கும். ஸோ லென்த் வந்துட்டு ஒரே லென்த்து தான். அப்போ டவ் எல் டிவைட் பை எல் ப்ளஸ் 2 டவ் டி, இங்கே ஒரு டி இங்கே ஒரு டி, டவ் டி டிவைடட் பை டி. ஓகே, ஸோ சிக்மா எல் ப்ளஸ் 2 சிக்மா டி சரிங்களா. ஸோ இதை வந்துட்டு ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது நம்ம டெரிவேஷன் அந்த மாதிரி பார்த்தோம்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். பட் நம்ம இதுக்கு அது தேவையில்லை, ஃபார்முலாஸாக ஞாபகம். ஏன்னா நமக்கு எதுவுமே வந்துட்டு டெரிவேஷனோ இல்லை பெரிய சம்மாக கொடுத்து அப்படியே மல்டிப்ளை பண்ணி நம்ம கேட்குற கூட இது மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க சரிங்களா. ஃபார்முலா கேட்பாங்க, ஓகே, ஏதாவது வந்துட்டு ரிலேஷன்ஷிப் மாதிரி வந்துட்டு கேட்பாங்க. ஏன்னா பெரிய கால்குலேஷன் போடுற மாதிரி வந்துட்டு இதில் கேள்வி கேட்க வாய்ப்புகள் இல்லவே இல்லை சரிங்களா. ஏன்னா நம்ம கால்குலேட்டர் எடுத்துகிட்டு போக சொல்லல, அதனால் கண்டிப்பாக வந்துட்டு பெரிய கேள்விகள் கேட்க வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த ஃபார்முலாஸ் வந்துட்டு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. ஃபார்முலாஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. ஃபார்முலாஸ் 100% கேட்பாங்க. ஓகே, ஸோ நன்றி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.